இன்னைக்கு உள்ள துன்யா எப்படின்னா, இன்னைக்கு உழைக்கணும், நாளைக்கு என்ன செய்யணும், பணக்காரன் ஆயிரும். அப்படிதான் இன்னைக்கு உள்ள உலகம். அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 கட்டம் இருக்குது. முதல் கட்டம் சிரமம் ஜாஸ்தியா இருக்கும், பயன்கள் கம்மியா இருக்கும். 2வது கட்டம் சிரமமும் பயனும் கிட்டத்தட்ட ஓரளவா இருக்கும். 3வது கட்டம், இந்த 2 கட்டம் ஒழுங்கா இருந்தா 3வது கட்டம் என்பது சிரமம் கம்மியா இருக்கும், பயன் ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் ஒரு உண்மையான வளர்ச்சியினுடைய நிலைப்பாடு. ஆனா இன்னைக்குள்ள நிலையில எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, ஆனா பயன்பாடு மட்டும் இருக்கணும் என்று நினைத்தால் அது ஒரு முறையான வளர்ச்சி அல்ல, அது முறையான வளர்ச்சியும் அல்ல. திடீரென்று கிடைக்கக்கூடிய செல்வமோ வெற்றியோ செல்வாக்கோ எல்லாம் சீக்கிரம் தவறி போயவும் செய்யும். எல்லாம் சீக்கிரம் வேகமா வளருது மாடு. 20 வருஷம் தான் கிட்டத்தட்ட அதனுடைய வளர்ச்சிங்கிறது, அதனுடைய ஆயுள்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு உட்பட்டு தான். ஆனால் மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வளர்கிறது, 100 ஆண்டை கடந்து நிற்கிறது. 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் அதையும் தாண்டி நிற்கக்கூடிய மரங்கள் இருக்குது என்பதை பார்க்கிறோம். அதனால நம்முடைய வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேருதான் வளர்ச்சி, இல்லைன்னா அதுக்கு பேர் வீக்கம்னு பேரு.